ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீஸ் விலாக்ஸ் அகைன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கூலும்ஸ் லா படி நீங்கள் ஃபோர்ஸுங்கிறது என்னது? ஃபோர்ஸ் of attraction or repulsion is directly proportional to the product of charges. ரைட்டுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அல்லது கியூண்டே வச்சுக்கோங்க. ரெண்டுமே சார்ஜஸ். ரைட்டுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ரெண்டுமே ஒரே சார்ஜ்னு வச்சுக்கிடுவோம். ரைட்டுங்களா? அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இதுதான் கூலும்ஸ் லா. சரிங்களா? சரி, அப்போ எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு கியூ பை கியூ பை ஆர் ஸ்கொயர் போடுவோம். இதுதான் எஃப். சரிங்களா? ஃபோர்ஸுங்கிறது கூலும்ஸ் லா படி இது. சரி, இப்போ நான் எதுக்காக இந்த ஃபோர்ஸை சொன்னேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸை நம்ம ஒரு சார்ஜை கொண்டு டிவைட் பண்ணோம், டெஸ்ட் சார்ஜை கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு டிவைடட் பை இந்த டெஸ்ட் சார்ஜ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த ஃபோர்ஸு டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறத டிவைட் பண்ணோம்னா அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to இந்த K இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் இருக்கா டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ் கியூ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? K இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இதில் கீழே ஒன்று இருக்கிறத நினச்சிக்கலாமா? இன்ட்டு 1/q போட்டுக்கலாமா? ஸோ கியூவை கேன்சல் பண்ணோம்னா K இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர், K இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து நான் ஃபார்முலா ஓரியன்டாக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் போது, ரைட்டுங்களா, நிறைய சார்ஜஸ் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்னு இருக்கும் போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இது ஜென்ரலாக நமக்கு தெரியும். ஆனால் நம்ம இதோட சேர்த்து ஃபார்முலா ஓரியன்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். ஈங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சார்ஜ். அதில் இருக்கக்கூடிய சார்ஜுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். சார்ஜை வந்து அதிகப்படுத்தும் போது அதில் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகப்படும். சரிங்களா? அதிகப்படும். அதுக்கு அப்படி இப்போ நீங்கள் இதை வேறுபடுத்தி இது ஓகேயா? இது ஓகே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், அதாவது இது ஒரு ப்ளஸ் கியூ இது ஒரு மைனஸ் கியூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை வந்து டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயர், இந்த டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயர் வந்து இதனுடைய டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது ஆர்னுடைய வேல்யூ வந்து கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்னுடைய வேல்யூ கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்ன ஆகும்னா குறையும். கிளியராக சொல்லணும்னா ஆர்னுடைய வேல்யூ வந்து ஸ்கொயர் ஆக ஆருடைய வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் 2, 3, 4 டிஸ்டன்ஸ் கூட டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜஸ் கூட இங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜஸ் வந்து கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு குறையும். ஸோ E is equal to KQ by R ஸ்கொயர். அப்போ சில ஜஸ்டிஃபிகேஷன் கொஷின்ஸ் கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த சார்ஜ் கூட உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜினுடைய மேக்னிடியூட் கூட உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கூடுமா? ஆமாம், சார்ஜினுடைய மேக்னிடியூட் கூட உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்ன ஆகும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கூடும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து இந்த ஆர்னுடைய வேல்யூ கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு the square of the distance between the charges. அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து ஆர்னுடைய வேல்யூ வந்து கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு கண்டிஷனல் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கும் நீங்கள் இதை கோத்ரூ பண்ணும்போது இதையும் ரிலேட்டடாக பார்த்துக்குங்க. இது நீட் ஓரியன்ட் கொஷின்ஸில் இந்த மாதிரி, அதாவது காம்படிட்டிவ் கொஷின்ஸில் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.